இன்னைக்கு என்னோட டெஸ்டிமனி தான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பாட்டு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த பாட்டு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச பாட்டு தமிழ்ல. அது எனக்கு தொட்ட பாட்டு. ஏன்னா உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதாலே இருக்குல்ல. ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா 2 கை 2 கால் சர்ஜரி பண்ணாங்க. சர்ஜரி பண்ணி 15 இயர்ஸ் ஆச்சு. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு வருஷத்துலயே எனக்கு அப்பவுமே கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா ப்ரேயர் பண்ணி மறுபடியும் அந்த இத க்ளோஸ் பண்ணாங்க. மறுபடியும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஏசப்பா சுகத்தை தந்திருந்தாங்க. அந்த அழுகிடுச்சுன்ட்டாங்க காலும் கையும். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அழுகிடுச்சா கால் கை என்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அப்பவும் ஏசப்பா ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாங்க. கால் கை அழுகல, நல்லா இருக்குது. இதே ஆப்ரேஷன் என் தம்பிக்கு பண்ணாங்க. எங்களோட அத்தை பையனுக்கு. அந்த பையனுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா அந்த பையனுக்கு 2 கால் மட்டும்தான். ஈஸியா பண்ணணும்னா பண்ணிருக்கலாம். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபெயிலியர் ஆச்சு. ஆனா நான் ஏசப்பாட்ட முன்னாடியே சின்ன வயசுல இருந்தே கேட்பேன். ஏன்னா இங்க இருக்கிற மாதிரி நான் இந்த ஊர் இல்ல. சோ வெளிய இருந்தனால அங்க ஏத்துக்க மாட்டான். இங்க கூட அதிகமா ஏத்துக்க மாட்டாங்க. இந்த கை, கால் எல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பிரிச்சு தானே பார்ப்பாங்க. அதனால ஏசப்பாட்ட கேட்பேன். ஏன்னா ஹேண்ட் ஷேக் பண்ண கூட யாரும் குடுக்க மாட்டாங்க. சாப்பிடணும்னு கூட ஸ்பூன்ல சாப்பிடணும். கையால சாப்பிட்டாலே ஆக்கிருவேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணது உண்மையிலே ஆப்ரேஷன் நடக்குமான்றது அதிசயம் தான். ஏன்னா நான் கேட்டது 5 ஃபிங்கர்ஸ் 5 வேணும் அவ்வளவுதான். கால்லயும் கையிலயும் 5 ஃபிங்கர்ஸ் எனக்கு வேணும் ஏசப்பா. இது மட்டும்தான் கேட்டது. ஆனா ஏசப்பா 5 ஃபிங்கர்ஸ் தான் தரணும்னு அவசியம் இல்ல. ஆனா எனக்கு ஒரு நல்ல கை கால தந்திருக்காங்க. ஒரு அவ்வளவு தூரம் குறைன்னு சொல்ற அளவுக்கு இருக்காது. லைஃப் லாங் பெயின்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த கால்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகும்போது இல்லம்மா மறுபடியும் அந்த இடத்துல கத்தி வைக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வச்சாச்சு, பயங்கரமாவே வச்சாச்சு. ஸோ லைஃப் லாங் பெயின்னு தான் சொல்லியே அனுப்பிவிட்டாங்க. ஆனா அது கூட அதிகமா எனக்கு அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல. அதான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல. கொஞ்சம் வேலை ரொம்ப செஞ்சாலும் இந்த மாதிரி செஞ்சாலும் தானே வலிக்குது. மத்தபடி வலியே இருக்காது. அதிகமா வலி இருக்காது. அவ்வளோ அழகாவும் மத்தவங்க கண்டுபிடிக்க முடியாது. இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு குறை இருக்குதான்ட்டு. அவ்வளோ அழகா ஏசப்பா நடத்துனாங்க. அந்த ஆபரேஷன் அப்போ கூட ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா எனக்கு படிப்புன்னு பார்த்தேன்னா என்னோட மார்க்ஸ் 0 1 தான். எங்க அம்மாக்கெல்லாம் கவலையா இருக்கும். சைக்காலஜிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. ஏன்னா எனக்கு பழசு மறந்துருச்சு. ஏன்னா அப்பா இறந்த அப்போ அந்த அதிர்ச்சியில எனக்கு எல்லாமே கொஞ்சம் மறந்துருச்சு. எதுவுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. நான் இது பண்ணுவேன். ஆனா என்ன ஆச்சுன்னா மாத்தி மாத்தி எழுதி வச்சுட்டு வந்துரும் எக்ஸாமுக்கு. இப்போ தமிழ் எக்ஸாம் சோஷியல் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி வச்சிருவேன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஏன்னா சின்ன வயசு தானே கொஸ்டின் குடுத்துருவாங்கல்ல. அந்த கொஸ்டின் குடுத்தத அட்வான்டேஜா வச்சிருச்சு. அந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதி வச்சுட்டு வந்துருவேன். அம்மாக்கு கஷ்டம், அம்மாக்கு கவலை. இந்த பொண்ணு எப்படிதான் 10th முடிப்பாளான்ற ஒரு கேள்வி கூட. அப்போ ஒரு நாள் அதுவரைக்கும் நான் எங்க அம்மா அழுதது நான் பார்த்ததே இல்ல. மறுபடியும் பார்த்தேன். அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. மேம்ட்ட அழுதுட்டு இருக்கும்போது பார்த்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுக்காக நான் முயற்சி எடுத்து என்னால படிக்க முடியாதுன்னு தான். ஏன்னா என்னால ஞாபகப்படுத்திக்கவே முடியல. கஷ்டமா இருந்துச்சு. ஆனா சில நேரம் மரியாதை மாதிரி ஏசப்பா பாதத்துல போய் ஏதோ ஒரு விசுவாசத்துல போய் உட்கார்ந்தாலே போதும்னு எனக்கு தோணும். ஏன்னா நான் போனேன். இங்கதான் இங்கதான் வந்தேன். தமிழ்நாடு வந்தேன். வந்துட்டு ஒரு பிரேயருக்கு என்னை கூட்டிட்டு போனாங்க. எனக்கு தமிழே தெரியாது. ஆனா ஒரு வேர்ட் மட்டும்தான் என்னோட பேசுறது. நீ என்ன கேட்டாலும் ஏசப்பா தருவாங்க. அவங்க சொன்னது எங்க பாட்டி கிட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி நான் வாங்கிட்டு அப்படியே போனேன். அப்புறம் என்ன கேட்டாலும் குடுப்பாங்கல்ல. அப்பனா நான் இதுதானே படிப்பு தானே.
எனக்கு சொல்லிக் குடுக்க மாட்டாங்களா? எனக்கு தர மாட்டாங்களான்றது ஒரு பிளைண்டா நம்புனேன். இது எப்போ நடந்துச்சுன்னா, என்னோட 6த்ல 6த்ல நடந்தது. ரொம்ப பிளைண்டா நம்புனேன். கண்டிப்பா நம்ம பாஸ் ஆயிருவோம்ன்றது. ஆ அப்புறம் நான் போயி வேற ஒண்ணும் செய்யல. நானே என்னோட புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, லைனா எடுத்து வச்சுக்கிட்டேன். என் ரூம் எனக்கு ரூம் ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள போய் இருந்துகிட்டு புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு, எனக்கு தெரியும் எங்க பாட்டி எப்பவுமே பிரேயர் பண்றது, நீல் டவுன் பண்ணி பிரேயர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நல்லா நீல் டவுன் பண்ணி எனக்கு ஆனா பிரேயர் பண்ண தெரியாது. என்னோட பிரேயர் சிம்பிளா தான் இருந்துச்சு. "ஏசப்பா, நீங்க என்ன கேட்டாலும் குடுப்பீங்களாமே! எனக்கு கொஞ்சம் இது சொல்லிக் குடுங்க. எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது. ஆ எதுவுமே வாசிக்க தெரியாது. சுத்தமா தெரியாது. என் பேரு கூட எனக்கு எழுத தெரியாது. அப்படி இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு சொல்லி தாங்க." அவ்வளோதான் நான் சொன்னேன். பிறவு புக்க தெறந்தேன்னா, என்னால வாசிக்க முடிஞ்சுச்சு. "என்னடா நீ கதை சொல்றன்ற மாரி சொல்லாதீங்க. உண்மையிலே நான் வாசிச்சேன். உண்மையிலே நானு அந்த 6த்லருந்து தான் ஃபர்ஸ்ட்டு நான் பாஸ் ஆனது. 30 மார்க் எடுத்து நான் பாஸ் ஆனது. எங்க அம்மாக்கு ஆச்சரியமா, "எப்படி ஷில்பா? எப்படின்னு?" கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் சொன்னேன், இப்படி நான் கேட்டேன் ஏசப்பாட்ட, ஏபிசிடி எனக்கு சொல்லி தாங்கன்னு. ஆனா அவங்க எப்போ சொல்லிக் குடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு எல்லாமே வாசிக்க முடிஞ்சுச்சு. எல்லாமே வாசிக்க முடிஞ்சுச்சு. அழகா நான் பாஸ் ஆகுறதுக்கு கிருப செஞ்சாங்க. ஏன்னா வ டீச்சர்ஸ்க்கெல்லாம் அதிசயம். இந்த பொண்ணு பாஸ் ஆகவே மாட்டாங்களே! வேணும்னா காசு குடுத்துருந்தாங்க பாஸே ஆக்குவாங்க என்னைய. என்னால பாஸே ஆக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டைப்பு. அப்படி இருக்கும்போது எப்படி பாஸ் ஆக முடியும்? அம்மாலாம் ஆ இது ஏதோ இருக்குமோ! தப்பா அம்மாக்கும் டவுட் வந்துருச்சு. வேற என் தம்பி கிளாஸுக்கு போய் காட்டும்போது கூட, இல்ல இந்த பொண்ண ஏன்னா அந்த மேம் கூட எனக்கு எடுத்திருந்தாங்க. கிளாஸ் எடுத்திருந்தாங்க. இந்த பொண்ணு என்ன செஞ்சாலும் அவளுக்கு படிப்பு ஏறாது. அப்படி இருக்கும்போது எப்படி இவ பாஸ் ஆனான்னு என்னோட ப்ரோகிரஸ் ரிப்போர்ட்ட புடுங்கிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சதுனால கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மேம்ட்ட போய் கேட்ட உடனே தான், "என்ன மேம் இப்படி நீங்க காசு வாங்கி இப்பவுமே பாஸ் ஆகி விட்டுருக்கீங்கன்ற" மாரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அங்க போய் என் பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு, இந்த பொண்ணு உண்மையிலேயே என்ன செஞ்சுட்டா, பாஸ் பண்ணிட்டான்ற மாரி. அதுக்கப்புறம் தான் விட்டாங்க. அப்பதான் ஒண்ணு எனக்கு தோணுச்சு. ஆனா இதெல்லாம் என்னைய ஒண்ணுமே செய்யல. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒருவேள ஒரு விஷயத்துல நீங்க ஜெயிச்சு வாரீங்க, ஒரு விஷயத்துல நீங்க நல்லபடியா வாரீங்கன்னா, கண்டிப்பா இந்த உலகம் சந்தேகம் தான் படும். இந்த பிள்ளை ஏதோ குறுக்கு வழி சூஸ் பண்ணிருக்கு போல. அப்டின்னா இந்த பொண்ணு ஜெயிச்சு வந்திருக்கா. எனக்கு இப்பதான் தெரியுது. அன்ற மாரி எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் காதுலயே எடுத்துக்காதீங்க. ஏன்னா, ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர் இடத்துலருந்து உங்களுக்கு வந்திருக்கு. அத மனுஷன்ட்ட போயி எக்ஸ்ப்ளைன் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு தெரியாது. நான் படிச்சு தான் பாஸ் ஆனேன்னு சொல்லவும் முடியாது. இதே அற்புதம் எப்போ செஞ்சாங்கன்னா, நான் 10த்ல இருக்கும்போது செஞ்சாங்க. ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது. ஏன்னா நான் வேற ஊர்ல இருந்தேன்னு சொன்னேன்ல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன். 10த்ல வாரேன். ஏன்னா, எனக்கு பேசக்கூட தெரியாது தமிழ். அப்படி இருக்கும்போது என் தம்பியாவது கொஞ்சம் பேசுவான். எனக்கு பேசக்கூட தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆ இங்க வந்த புதுசுலலாம் மறுபடியும் 9த்ல போடுங்கன்னே நான் சொல்லிட்டேன். ஏன்னா சுத்தமா தமிழ் தெரியாம நம்ம 10த் எக்ஸாம் எழுத முடியாதுல்ல. நான் நெனச்சேன் ஹிந்தி ச மேஜர் சப்ஜெக்ட்டா எடுத்து எழுதிடலான்னு பார்த்தேன். பட் தமிழ் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலுமே எனக்குள்ள என்ன விசுவாசம் தெரியுமா? அப்போ ஏசப்பா சொல்லிக் குடுத்தாங்களா, இப்போ சொல்லிக் குடுக்க மாட்டாங்களா? இப்ப இந்த தமிழ் தானே சொல்லிக் குடுத்துருவாங்க என்ற ஒரு நம்பிக்கை வேற. அதே மாரி தான் என்னாச்சுன்னா, நானு 9த்ல படிச்சிருக்கேன். தமிழ் அ எல்கேஜிலருந்து அந்த தமிழ் ஃபுல்லா எடுத்து படிச்சு, 10த் எக்ஸாம் எழுதுறேன். ஆனா, ஒரு நாள் கூட அந்த மாடர்ன் எக்ஸாமு அந்த மாரி எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த ஒரு எக்ஸாம்ல கூட நான் பாஸ் ஆனதே இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதுல இன்னொன்னு என்ன நடந்துச்சுன்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயாச்சு. உள்ள போனதுக்கப்புறம் ரொம்ப பயமா இருந்தது வேற. நான் எழுதிட்டேன். எழுதுனது எனக்கே புரியல.
அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா எனக்கு சொல்லிக் குடுத்தது என்னன்னா, எழுதிட்டு நீ திருப்பி வாசின்னு சொன்னாங்க. பேப்பர திருப்பி வாசிச்சு ஒழுங்கா எழுதியிருக்கோமான்றது செக் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் எழுதுனது எனக்கே வாசிக்க தெரியல. அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அங்க இருந்துகிட்டு ஏன்னா ஏன்னா மேம்லாம் சொன்னாங்க, "கொஞ்சம் பார்த்தாவது எழுதுன்னு" சொன்னாங்க. அந்த டைம்ல நான் கொஞ்சம் ரொம்பவே ரட்சிக்கப்பட்ட மாதிரி. ஏசப்பாவோட காட் அப்படி வேர்ட அப்படியே இதுனா அதான்ன்ற மாதிரி. நான் அதுல இருக்கல. "கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன்ட்டு." நான் உண்மையா இருக்க போறேன். பரவால்ல. எனக்கு நான் எழுதுனது எனக்கே நான் ஃபெயில் ஆனாலும் பரவால்ல. ஆனா நான் பார்த்தே எழுத மாட்டேன்னு ஒரு வைராக்கியம் எனக்குள்ள. அதனால நான் என்ன செஞ்சுட்டேன்னா, பார்த்தே எழுதல. கடைசி வரைக்கும் ஒரு எக்ஸாம் கூட நான் பார்த்தே எழுதல. ஆனா நெறைய பேரு பார்த்து எழுதுனாங்க. எழுதவும் சொன்னாங்க. ஸ்டாஃப்க்கே தெரியும் இந்த பொண்ணு இப்படின்ட்டு. பாவம் பார்த்து கூட சொன்னாங்க, "முடியாது மேம். நான் பார்த்து எழுத மாட்டேன்." ஏன்னா அ அதுக்கப்புறம் வருவாங்க. "கிறிஸ்டியனாம்மான்னு?" கேட்பாங்க. "ஆமா." "சரி, சரி. நீ எழுதுன்ருவாங்க." ஆனா இதெல்லாம் எழுதிட்டு வந்த பிறகு அதான் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வாசிக்கவே தெரியல. என் பேப்பர் எனக்கே வாசிக்க தெரியல. ஏசப்பா! நான் என்ன மாதிரி எழுதியிருப்பேன்னு நீங்க கொஞ்சம் பாருங்களேன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகும் தான் எஸ்தர் அதிகாரத்த நான் அப்பதான் புதுசா வாசிக்கேன். அப்பதான் ராஜா கண்கள்ல தயவு அனுகிரகிக்கேன்னு சொன்னீங்கல்ல. அப்பனா எனக்கு இந்த பேப்பர் திருத்துவவங்க கண்கள்ல தயவு அனுகிரகிக்க மாட்டீங்களா? எனக்கு தயவு அனுகிரகிங்க. என்று உட்கார்ந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி 10த்ல எனக்கு 76 சம்திங் மார்க் எடுக்கறதுக்கு ஏசப்பா கிருப செஞ்சாங்க. யாருமே நம்பல. என்னடா தமிழே தெரியாது. உன் பேப்பர் உனக்கே வாசிக்க தெரியாது. எப்படி இவ்ளோ மார்க் உனக்கு வந்துச்சு? ஒருவேள திருத்துறவன் சரியில்ல போலன்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு விட்டாங்க. ஏதோ லக்ல கிடைச்சிருச்சு ஷில்பாக்குன்ட்டு. இதே மார்க்கு நாங்க 76 இல்ல. அதே 2 மார்க் ஜாஸ்தி 78 மார்க் எடுத்து 11த்தையும் நான் பாஸ் ஆனேன். அப்ப என்னன்னா மேத்ஸ், பயோ எடுத்தேனா, எனக்கே பயமா இருந்துச்சு. ஏன்னா பயாலஜி சுத்தமா வரல. அப்போ பார்க்கும்போது கூட நான் இந்த வாட்டி கண்டிப்பா ஃபெயில் ஆயிருவேன்னு நெனைக்கிறேன். பயாலஜி சப்ஜெக்ட்லயும், தமிழ் சப்ஜெக்ட்லயும்னு யோசிச்சுக்கிட்டே போறேன். ஆனா ஃபெயில் ஆக்கல ஏசப்பா. அந்த டைம்ல கூட பாஸ் ஆக்கிட்டாங்க. இதே 78 தான். அதுக்கப்புறம் 12க்கு வந்தோம். அப்பவுமே 86 சம்திங் மார்க் எடுக்கறக்கு கிருப செஞ்சாங்க. அப்போலாம் என்னைய பார்த்து கேட்டது ஒண்ணுதான். "என்ன ஷில்பா, எப்படி உனக்கு இவ்ளோ மார்க் வந்துச்சு?" ஏன்னா எங்களுக்கு தெரியும் உனக்கு எப்படி சொல்லிக் குடுத்தோம்னு. ஏன்னா தமிழ் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கும் தெரியும். மத்த ஸ்டாஃப்க்கு கூட தெரியும். சில நேரம் நீ 12த் கிளாஸ் நான் படிக்கிறது 9த். ஆனா 12த் கிளாஸ்லலாம் கூட்டிட்டு போயி, சில வேர்ட்ஸ் எல்லாம் எழுத சொல்லுவாங்க. தாமரை எழுதுன்னு சொல்லுவாங்க. இன்னும் 2, 3 வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதும்பாங்க. எனக்கு இப்ப தாமரை மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. ஆனா அங்க தாமரை எழுத சொல்லுவாங்க. நான் வேற என்னமோ எழுதி வச்சுட்டு வந்துருவேன். எல்லாம் ஹோல் கிளாஸே சிரிக்கும். ஏன்னா, இது கூட எழுத தெரியாதான்ட்டு. பப்ளிக் எக்ஸாம்க்கு முன்னாடி தான் என் பேரே தமிழ்ல எழுதுறதுக்கு படிச்சேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என் பேர் எழுத. ஏன்னா என் பேர்ல வடமொழி எழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எழுத்து வந்துருச்சு ஷீல. எனக்கு ரொம்ப கவலை, துக்கம். என்னடா ஏசப்பா என் பேர்ல வடமொழி எழுத்தா வரணுன்ற மாதிரி எல்லாம் நான் ஏசப்பாட்ட பேசிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் பேரே எனக்கு எழுத தெரியல. என்ன பேப்பர்ல எழுதிட்டு போலாமா எக்ஸாம் ஹாலுக்குன்ற மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் பேர கூட தமிழ்ல எழுத வைக்க. இன்னொன்னு என்னன்னா, நான் இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சேன்ல. ஆனா எனக்கு வடமொழி எழுத்தே தெரியாது. திருக்குறள் எல்லாம் எனக்கு நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. சாதா தமிழே தெரியாது. திருக்குறள் நான் எப்படி எழுதியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஞானத்த குடுக்க தேவன் வல்லவரா இருக்காங்க. அது பேசுற தாளந்தா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதா இருக்கட்டும், ஒரு எக்ஸ் அ எங்கேயாவது இப்போ நமக்கு சின்னவங்களே இருக்கட்டுமே, எனக்கு சின்ன இந்த பக்கத்து வீட்ல இதெல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் சில ஸ்கூல், காலேஜஸ்லலாம் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க. "உண்மையாவேவா?" கேட்பாங்க. ஆமா. ஆனா காலேஜஸ்ல நம்பல. ஸ்கூல்ல கூட ஓகே நம்பி ஏதாவது பிரேயர் பண்ணுவாங்க. காலேஜஸ்ல என் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நம்பல.
என் காலேஜ் லைஃப்மே ரொம்ப கிரிட்டிக்கலா தான் போச்சு. அதுவுமே நான் ப்ரேயர் பண்ணி வாங்குனது தான். ஏன்னா கொரோனா வந்துருச்சு அந்த டைம்ல. 12th முடிச்சிருக்கேன். கொரோனா வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் காலேஜுக்கு போகணும்னா, என்கிட்ட சுத்தமா காசே இல்ல. என்னோட கசின் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. "ஷில்பாவ எதுக்கு அடுத்து படிக்க வைக்கணும்? நல்லா தானே இருக்கா. சரி பாக்குற அளவுக்கு இருக்கா. சரி கொஞ்சம் இந்த ஜவுளி கடை, இந்த மாதிரி ஏதாவது ஜுவல்லரி ஷாப்பு இந்த மாதிரி எதுக்காவது அனுப்பி விடு. சும்மா படிக்க வைக்கணும்னு நினைக்காதன்னு" ரொம்ப அழகா என்னோட கசின்ஸ் எல்லாருமே அட்வைஸ் குடுத்தாங்க. நல்ல அட்வைஸ் இல்ல. ஆனா எங்க அம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா இந்த பிள்ளை, ஏன்னா எனக்கு அப்பா இல்ல. சோ அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே எங்க அம்மாக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. ஏசப்பா என்ன பண்ண? நான் போய் கேட்டேன். ஏசப்பா என்ன பண்ண? நான் யார் பேச்சுமே கேட்க போறதில்ல. 21 டேஸ் உங்க கூட இருக்க போறேன். நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. நான் என்ன காலேஜுக்கு போகணும்ன்ட்டு. அதே மாரி 21 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்தேன். 21 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்து சில பேரெல்லாம் யோசிப்பாங்க. நல்ல வேளை எனக்கு அந்த டைம்ல அந்த மாரி யோசிக்கிற அளவுக்கு பிரெயின் இல்ல. அப்புறம் என்னாச்சுன்னா, 21 டேஸ் முடிஞ்சோனே கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க போல மத்தவங்கலாம். எனக்கு அது தெரியாது. நான் ஒரு 21 டேஸ் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன்ல, சீக்கிரமா எப்பனாலும் கிடைக்கும்னு. எங்க அம்மா என்னன்னா, சரி இவ இருந்துட்டா 1 நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க. ஒண்ணுமே ரிப்ளையே இல்ல. எந்த காலேஜ்லேருந்து ஒரு காலேஜ்ல போட்டோம். அங்கேயுமே ரிப்ளை இல்ல. அப்படி இருக்கும்போது சரி முடிஞ்சு போச்சு. இந்த பிள்ளை எப்படிதான் நான் காலேஜ் படிக்க வைக்க போறேன்னு தெரியல. சரியா 5வது நாள் தான் ரிப்ளையே வந்துச்சு. 5வது நாள் ரிப்ளை வந்துட்டு, இந்த மாரி காலேஜ் வாரீங்களான்னு சொல்லி வரும்போது, ஓகே நான் வாரேன். ஃபீஸ் எவ்வளோ? 12,000. 12,000 ஓகே நான் வாரேன். சொல்லிட்டு எக்ஸாம் ஃபீஸ் இதெல்லாமே வேற. இது சொல்லணும்னா ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 12,000 தான் உனக்கு வாரியான்னு கேட்கும்போது, ஓகே நான் வாரேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா 12,000 பே பண்ணலான்ற ஒரு தைரியம். அதோட அதிகம்னா 30,000 லாம் கேட்டாங்க. இதுல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயே 50,000 கேட்காங்க. ஒண்ணும் முடியாது. 50,000 அவ்வளோ காசுக்கு நம்ம எங்க போவேன்ற மாதிரி தான் இருக்கும். லாக்டவுன்ல சுத்தமா முடியாது. இன்னொன்னு நாங்க வேற தனியா வந்துட்டோம். தனியா வந்துட்டோம்னு சொல்றத விட, குடும்பத்துல சில பிரச்சனைனால விரட்டி விட்டாங்க. நாங்க தனியா தான் இருந்தோம் லாக்டவுன் டைம்ஸ்ல எல்லாம். அப்போவே ஏசப்பா ரொம்ப அழகா போஷிச்சாங்க. ஏன்னா ஒரு வேலைக்கு கூட அம்மாவால முடியல. அம்மா ஒரு பிரச்சனையில உடம்புல இருக்கிற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. வெயிட் ரொம்ப தூக்குனதுனால. அப்படி இருக்கும்போது, அப்போ கூட சாப்பிட ஒண்ணுமே இல்லையேன்னு நாங்க கலங்க மாட்டோம். ஏன்னா ஒரு நிமிஷம் அம்மா சொல்லுவாங்க, "இன்னைக்கு அரிசி முடிய போகுது." நான் போய் ஏசப்பாட்ட "அப்பா, நீங்க தானே அப்பா, நீங்க தானே எங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும். அரிசி இல்லையா ஏசப்பா, சீக்கிரமா யார் மூலமாவது அரிசி வர வைங்க." அவ்வளவுதான் என்னோட பிரேயர். அதுக்கப்புறம் சில நேரம் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிருச்சு ஏசப்பா, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு யார்ட்டயாவது ஸ்நாக்ஸ் வாங்கி குடுங்க. ஆனா இப்போ நான் சொல்ல முடியும். ஒருத்தங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணது முகமே தெரியாது. ஒவ்வொருத்தங்க அவங்க முகமே தெரியாது. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சில பேர் மட்டும் ரிப்பீட்டடா, மத்தபடி எல்லாருமே ஒவ்வொரு வாட்டி ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். இது லாக்டவுன் டைம்ஸ்ல எனக்கு நடந்தது. அதே மாரி காலேஜ்லயும் போயாச்சு. ஃபீஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் போனோம். கடைசில ஒரு ஒரு செம்மு கூட முடியல. அதுக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ஃபீஸ் இவ்ளோ இல்ல, உனக்கு 12,000 இல்ல. 20 ஆமா 28,000ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா 28,000 எல்லாம் என்னால பே பண்ணவே முடியாது. அழுதேன். ரொம்ப அழுது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டேன்னா, அவங்க அங்கேயே போய் நிக்க ஆரம்பிச்சேன். பிரின்சிபல் சார் ரூம் வெளிய இருக்குல்ல, அங்கேயே 1 ஹவர் நிப்பேன். 1 ஹவர் ரொம்ப ரொம்ப நேரம் நின்னது உண்டு. இன்டர்னல் எக்ஸாம் எல்லாம் நடக்கும். அப்பதான் நிக்க வைப்பாங்க. ஒரு எக்ஸாம் கூட என்னால ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணி எழுத முடியாது. அவங்க ரூம் வெளியே, "சார் ப்ளீஸ் கம்மி பண்ணுங்க, கம்மி பண்ணுங்கன்னு" நின்னுட்டே இருப்பேன். எனக்குன்னே பாலிடெக்னிக் போயி, உனக்கு அட்மிஷன் போட்ட அந்த சார்ட்ட போய் சைன் வாங்கிட்டு வா. லெட்டர்ல சைன் வாங்கிட்டு வா. இங்கருந்து அங்க போறதுக்கு அவ்ளோ தூரம் இருக்கும். நடந்தே போவேன். மறுபடியும் அங்க சைன் வாங்கிட்டு, மறுபடியும் இங்க வருவேன். இவங்க சாப்பிட போயிருவாங்க. மறுபடியும் அங்கேயே நம்ம நவுண்டெல்லாம் போக்கூடாது. ஏன்னா, அங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ன இதுலன்ட்டு. அதனால அங்கேயே வாசல்லயே நின்னுகிட்டே இருப்பேன்.
எல்லாரும் பாப்பாங்க, "என்னம்மா அதெல்லாம் கம்மி பண்ண மாட்டேன்." என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என் கூட கம்மி பண்ணுவாங்கன்னு சொன்னவங்க, "நான் ஃபுல் ஃபீஸ் கட்ட போறேன் ஷில்பா. என்னாலலாம் இங்கலாம் இந்த மாரியெல்லாம் நிக்க முடியாது. எனக்கு அந்த இதெல்லாம் போயிரும். எனக்கு மானம்லாம் இருக்கு. இப்படி நின்னேன்னா எனக்கு என்னோட இதெல்லாம் போயிரும்னு" சொல்லுவாங்க. இப்படியே சொல்லுவாங்க. கஷ்டமா இருக்கும். இங்க நின்னேன்னா அப்படி அவ்ளோ அசிங்கமான்ட்டு யோசிப்பேன். ஆனா, எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது. என்ன அழுகையா இருக்கும். இதே மாரி தான். ஆனா, அதுக்கப்புறம் ஏசப்பா எப்படியோ கம்மி பண்ண வச்சுட்டாங்க. 2ண்ட் செம்லேருந்து ஃபீஸே கட்ட முடியாது. அப்போ நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணேன்னே தெரியல. பயத்திலே எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் வந்துருச்சு. இன்னொன்னு என்னன்னா, காலேஜ விட்டு ஒரு நாள் கூட ஃபீஸ் கட்டலன்னு என்னைய அனுப்பிவிட்டதே இல்ல. அனுப்பி விட்டாங்க. அழுதுகிட்டே போனேன். என் ஃப்ரெண்டு ஒருத்திகிட்ட சொல்லிக்கிட்டே வாரேன். இங்க பாரேன் என் லைஃப் எப்படி இருக்குன்னு. நாங்க காசுக்குன்னே கஷ்டப்பட்டதே இல்ல. ஒரு நேரத்துக்கு 5000க்கு சாப்பிடுவோம். அவ்ளோ ரிச்சான ஆட்கள். இப்படி ஏமாந்துட்டோன்ட்டு பொலம்பிக்கிட்டே வாரேன். ஆனா அதுக்கு முன்னாடி பிரேயர் செல்லுக்கு போவேன். அங்க மேம் சொன்ன ஞாபகம் வந்துச்சு. கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஸ்தோத்திரம் சொல்லணும். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும்ன்னு சொன்னாங்க. அதனால என்ன செஞ்சுட்டேன்னா, எனக்கு இது கிடைக்கல. ஆனாலும் பரவால்ல ஏசப்பா. நான் ரூமுக்கு போன பிறகும் தான் ஸ்தோத்திரம் சொல்றேன்னு சொல்லிட்டு, எனக்கு பேக் இருக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பாருங்க விரிச்சிருக்கேன். இது தந்திருக்கேன். பெட்ஷீட் தந்திருக்கீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு, சில்லியா நான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே எனக்கு தெரியாது ஏசப்பா அந்த ஸ்தோத்திரத்த கேட்பாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட்டு என்ன செஞ்சுட்டேன், ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, கிடைக்கிறதுக்கு முன்னாடியே டெஸ்டிமனி சொல்லணும்னு பார்த்தேன். பட் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. மேம் அந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால, அதுக்கப்புறம் சரி டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு, மத்ததெல்லாம் நடத்தி முடிக்கிறதுக்கு ப்ரேயர் பண்ணி, இதெல்லாம் முடிக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. ரூமுக்கு போகணும். ஸ்டடி இருக்கும். அதனால ரூமுக்கு போகறதுனால என்னோட டெஸ்டிமனி ஷேர் பண்ண முடியல. ரொம்ப கவலையா இருந்துச்சு. அப்போ மேம் மட்டும் தனியா கூப்பிட்டாங்க என்னைய. கூப்பிட்டுட்டு, "என்ன பிரச்சனை ஷில்பான்னு?" கேட்கும்போது, நான் டெஸ்டிமனி சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு அது கிடைக்கல. ஆனா அதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லும்போது, ஆனா நான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் சொல்லதுக்கு முன்னாடியே மேம் சொன்னாங்க, "ஷில்பா எனக்கு நான் ப்ரேயர் பண்ணேன். ஆனா எனக்கு ஒண்ணு ஏசப்பா பேசுனாங்கன்னு சொன்னாங்க." "என்ன மேம்?"ன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு எங்க இதுல இது ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சொல்லணும்னா, அ ஸ்காலர்ஷிப் எல்லாம் பே பண்ணது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் இயர்ல படிக்கிற ஒரு அண்ணா, எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க. அ நெறையவே பே பண்ணதுனால, ஜாஸ்தி இருக்குது. "நீ உன் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணிட்டியான்னு?" கேட்டாங்க. இல்லன்னு. "எவ்ளோ வேணும்னு?" கேட்கும்போது, மொத்தமா அந்த எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே சேர்த்துனா ஒரு 18,000 வருது மேம்ன்னு சொன்னேன். அப்ப நான் ஓகே. இனி இந்தான்னு சொல்லி குடுத்தாங்க. அது அவங்க 18,000 குடுக்கல. 6,000 குடுத்தாங்க. எதுக்குன்னா, "உங்க அம்மாட்ட குடுத்துட்டு ஏதாவது பிசினஸ் பண்ண சொல்லுன்னு" சொல்லி ஏன்னா வீட்ல தான் இருக்கோம். சாப்பிட கூட வழி இல்ல அப்போ. அவ்ளோ குடுத்துட்டு, "நீ பிசினஸும் பண்ணுன்னு" சொல்லிக் குடுத்தாங்க. அப்போ ஏசப்பா உண்மையிலே என்னைய சந்திச்சாங்க. இன்னொன்னு அந்த பிரேயர் பண்ணும்போது, பைபிள் ரீட் பண்ணேன். பைபிள் ரீட் பண்ணும்போது, அந்த இடத்துல மரியாள் வரும். ஏன்னா எனக்கு அதிகமா பைபிள் எல்லாம் தெரியாது. அதனால மரியாள் வரும், லாசரு வருவாங்க. இதெல்லாம் தெரியாது. எடுத்து வாசிக்கும்போது லாசரு அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த சாப்டர் வருது. அப்போ மரியாள் தூரத்துல அழுதுகிட்டே வரும்போது, ஏசப்பா இருதயத்துல கலங்கிருவாங்க. பக்கத்துல வரும்போது அழுதுட்டாங்கன்ற மாரி இருக்கும்போது, நான் ஏசப்பாட்ட சொல்றேன், "அப்பா அழாதீங்க. ப்ளீஸ் அழாதீங்க ஏசப்பா. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அ நீங்க எல்லாமே எனக்கு தந்திருக்கீங்க. நீங்க அழாதீங்க. எனக்காக நீங்க அழக்கூடாதுன்னு" சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தெரியல. நான் ஏதோ பெருசா செய்றேன்ற மாதிரி. ஆனா இப்போ எனக்கு தெரியுது. அந்த வேர்ட் கூட ரொம்ப பெருசுன்னு தான். அ அந்த பிரேயர் கூட ஏசப்பா அ அன்னைக்கே கேட்டுட்டாங்க. அன்னைக்கு மட்டும் கேட்டதில்ல. எனக்கு முகமே தெரியாது. அந்த ஒருத்தங்க தான் என்னோட ஃபைனல் இயர் வரைக்குமே என்னோட ஃபீஸ் பே பண்ணாங்க. ஒரு ஒரு செம்மு கூட அவங்க விட்டு இது இல்லன்ற மாரி சொன்னதே இல்ல. ஏன்னா ஃபைனல் இயர் வரைக்கும் எனக்கு ஃபீஸ் பே பண்ணது அதான். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கோ, யாருக்கோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். நம்ம ஃபீஸ் எப்படி பே பண்ணலாம்? ஏசப்பா எதுலயாவது அற்புதம் செய்வாங்களா? படிப்பு வருமா? இதுல மந்தமாலாம் இருக்குன்ற மாதிரியெல்லாம் யோசிக்கலாம். ஆனா ஏசப்பா கண்டிப்பா அற்புதம் செய்கிறவரா தான் இருக்காங்க. எனக்கு அவ்ளோ அரியர் இருந்துச்சு. மனுஷன் கூட
இம்பாசிபிள்ன்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா வேணுக்குன்னே அரியர் போட்டு உட்டாங்க. அந்த சில விஷயத்தினால. அதுல கூட ஏசப்பா நான் பிரேயர் பண்ணிட்டு மட்டும் தான் இருந்தேன். ஏசப்பா பாஸ் ஆக்கிருவாங்க, ஏசப்பா பாஸ் ஆக்கிருவாங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி அதுலயுமே ஆல் கிளியர் பண்ணதுக்கு கிருபை செஞ்சாங்க. ஆல் கிளியர் பண்ணி நான் மத்தவங்ககிட்ட சொன்னா நம்பவே இல்ல. பிறகு என்னோட ரிசல்ட் அனுப்புன பிறகு தான் நம்புனாங்க. அப்பனா பாத்துக்கோங்க. எவ்வளவு தூரம் என்னோட இது பாதிக்கப்பட்டிருக்கும் ஸ்டடீஸ்ன்ட்டு. வேற ஒண்ணும் இல்லங்க. பைபிள் ரீட் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த ஹிந்து ஸ்டாஃப்ஸ்னா அதனால பைபிள் ரீட் பண்றேன். இந்த மாதிரி நெறைய சப்போர்ட் பண்ற ஸ்டாஃப் இருக்காங்க. ஆனா சப்போர்ட் பண்ணாதவங்க 1, 2 பேரால இவ்ளோ விஷயம் நடந்துச்சு. இவ்ளோ அரியர்ஸ் அது இதுன்னு ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆனா ஏசப்பா ஆல் கிளியர் பண்றதுக்கும் கிருபை செஞ்சாங்க. உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு இல்ல, ஒண்ணும் செய்ய முடியல, எதுவுமே யோசிக்க வேண்டாம். பணம் இல்ல, எங்களுக்கு போஷிச்சாங்க. எப்போன்னா கொரோனா டைம்ல. உண்மையிலே ஒண்ணுமே இல்ல. அப்ப போஷிச்ச தேவன் உங்களையும் போஷிக்க வல்லவரா இருக்காங்க. உங்களோட தேவைகள சந்திக்கிறவங்களா இருக்காங்க. ஆனா எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்னா, ஹெல்ப்ன்னு வரும்போது மனுஷன் செய்வான். யார் யார் இவங்க குடுப்பாங்களா, அவங்க குடுப்பாங்களான்னு யோசிக்காம, ஏசப்பா பாதாண்டியில விழும்போது அவங்க தருபவரா இருக்காங்க. ஆமென்.